அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் பிரதமர் மோடியை அமித்ஷா சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் அவர் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார். அமித்ஷா நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை சந்தித்திருக்கிறார் அமித்ஷா. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமித்ஷா தெரிவித்த கருத்து என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அமித்ஷா தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே நேற்றைய தினம் அவர் நாடாளுமன்றத்திலே பேசும்போது, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசும்போது அம்பேத்கரை குறிப்பிட்டு சில விஷயங்களை பேசியிருந்தார். அதாவது அம்பேத்கரை பற்றி பேசுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. அவருடைய பெயரை தொடர்ச்சியாக உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளுடைய பெயரை உச்சரித்தால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்றெல்லாம் கூட ஒரு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கள் எதிர்க்கட்சியினர் மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் இந்த விவகாரத்தை தற்போது பெரிதாக்கி கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்று காலை அவை தொடங்கியவுடன் பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே கடுமையான அமளியிலே ஈடுபட்டார்கள். காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவருமே சேர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். அமித்ஷா அவர்களுடைய கருத்து என்பது பலரையும் காயமடைய வைத்திருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், அவரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் அமித்ஷா அவர்களின் கருத்து அமைந்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பினார்கள். ஒரு கட்டத்தில் அவைகளை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் அவை 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டது. எனவே அங்கிருந்து வெளியேறிய எம்பிக்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியில் சென்று அம்பேத்கருடைய புகைப்படங்களை கையில் வைத்தபடி அம்பேத்கருடைய வாசகங்களையும் அம்பேத்கருடைய புகழையும் ஓங்கக்கூடிய வகையிலே அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். குறிப்பாக அமித்ஷா இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அம்பேத்கரை அவர் அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது, அவர் புகழுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் கோஷங்களையும் பேட்டிகளையும் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையிலேதான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மக்கள் நல திட்டங்கள் பல்வேறு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த ட்வீட் மூலமாக அவர் தெரிவித்திருந்த நிலையிலே தற்போது அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வருகிறார். இந்த விவகாரம் பெரிதாகி பூதாகரமாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.